பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ். வணக்கங்கள். சக மனிதர்கள் கிட்ட பேசும்போது சில ஒழுங்குமுறைகளை நம்ம பின்பற்றி வரணும். இது அடிமைத்தனம் இல்லைங்க, இது நம்மளுடைய ஒழுக்க கோட்பாடுகள். அப்படி சக மனிதர்கள் கிட்ட நம்ம பயன்படுத்த கூடாத 5 வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி 5 வார்த்தைகளை 5 விதமா நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சக மனிதர்களிடம் பேசக்கூடாத 5 வார்த்தைகள்ல வர முதல் வார்த்தை முறையற்ற கெட்ட வார்த்தைகள். இந்த முறையற்ற கெட்ட வார்த்தைகளை சக மனிதர்கள் கிட்ட நம்ம பயன்படுத்தவே கூடாது. அவன் என் மேல கெட்ட வார்த்தையை பயன்படுத்த, அதனால நான் திருப்பி பயன்படுத்தினேன்னு அவங்கள மாதிரி நாம மாறிடக்கூடாது. நம்மளுடைய ஒழுக்க நீதியில முதல் நீதி என்னன்னா, எந்த மனிதர்கள் கிட்டயுமே சக மனிதர்கள் கிட்ட முறையற்ற கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இன்னும் சொல்ல போனா அவன் தான் மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம். சக மனிதர்களிடம் பேசக்கூடாத 5 வார்த்தைகளை வர 2வது வார்த்தை அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசாதீர்கள். உங்களுக்கு எதிரில் இருக்கிறவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், எதிரியா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அதுக்கான உரிமையும் கிடையாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, சக மனிதர்கள் கிட்ட பேசக்கூடாத 5 வார்த்தைகள் வர 2வது முக்கியமான வார்த்தை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் அவர்களது குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவாக பேசக்கூடாது. சக மனிதர்களிடம் பேசக்கூடாத 5 வார்த்தைகள் வர 3வது வார்த்தை இந்த பாடி ஷேமிங், உருவ கேலி இருக்கு இல்லையா? இந்த உருவ கேலி சம்பந்தப்பட்ட எந்த வார்த்தைகளையும் நம்ம சபையில சக மனிதர்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடாது. சபையில மட்டும் இல்லைங்க, தனிமையில இருக்கும்போது சரி. நீங்க குண்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு தொப்பை வந்துருச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, நீங்க கருப்பாயிட்டீங்க, இப்படி எந்த விதமான உருவ கேலி சம்பந்தப்பட்டதையும் சக மனிதர்கள் கிட்ட நம்ம பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்துற ஒரு மனிதனே கிடையாது. சக மனிதர்களிடம் பயன்படுத்தக்கூடாத 5 வார்த்தைகள் வர 4வது வார்த்தை அவர்களின் தொழில் ரீதியான இழிவான வார்த்தைகள். இந்த தொழில் செய்யறவன் இப்படிதான் இருப்பான், இந்த தொழில் நீங்க செய்றீங்க இப்படிதான், அவங்க தொழிலை கேவலப்படுத்தாதீங்க, அதுக்கான உரிமை கிடையாது. அதனால சக மனிதர்கள் கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய தொழிலை இழிவா பேசுற வார்த்தைகளை தவிர்க்கணும். ஏன்னா அந்த தொழில் தான் அவங்களுக்கான ஆதாரம். இன்னொன்னு, எந்த தொழிலும் தாழ்வல்ல அப்படிங்கறதா நம்மளுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடை உடைச்சிட்டு மத்தவங்க தொழிலை கேவலமா பேசுறது நல்ல மனிதனுக்கு அழகு. சக மனிதர்களிடம் பேசக்கூடாத 5 வார்த்தைகள் வர 5வது வார்த்தை அதாவது நம்மளுக்கு மிதமிஞ்சிய கோபம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அதையும் தாண்டி கோபம் வந்துருச்சுன்னா சாபம் விடுவோம். நீ இப்படி போயிடணும், அப்படி போயிடணும், நீ கை கால இழுத்து போயிடும். நிச்சயமா யாருக்குமே இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தாதீங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வார்த்தைகளை நிகழ்வுகளா மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. அதனால நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தைகளை பேச முடியலன்னா இந்த மாதிரி சாபம் கொடுக்கிற வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தாதீங்க. நிச்சயமா சக மனிதர்கள் கிட்ட யாருக்கிட்டயுமே பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் சாபம் தர வரைய வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அதுதான் நல்ல மனிதர்களுக்கு அழகு, நல்ல மனிதர்களுக்கான நியதி. இந்த 5 வார்த்தைகள்ல எந்த வார்த்தையை நிச்சயமா பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்க வாழ்க்கையில கோட்பாடா வச்சிருக்கீங்கிறத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்காலமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.